ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி தோழர்களை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தன்னுடைய பாசறையில் தன்னுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களை அந்த தோழர்களை என்ன செய்கிறார்கள் என்றால் அது பக்குவப்படுத்தி கொண்டு வராங்க. எப்படி தெரியுமா? ஏற்றுக்கிடலையா அடுத்த தடவை ஏற்றுக்கிடுவாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு கொண்டு வராங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்துக்களே பல இடங்களில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்திருக்குது. பிறகு அல்லாஹ் மகிழ்வித்திருக்கிறான். அல்லாஹ் அந்த கருத்தை என்ன செஞ்சிருக்கிறான்? ஏற்று இருக்கிறான். இதெல்லாம் வரலாற்றில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, பத்ருடைய களம், இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முதல் போர்க்களம் பத்ருடைய போர்க்களம். இந்த போர்க்களத்தில் கைது செய்யப்பட்டவர்கள் போர் முடிஞ்சு கைது செய்யப்பட்டு எல்லாரும் அழைத்து வரப்படுகிறார்கள். மக்கத்து முஷ்ரிக்குகள் குறைஷிகள் அழைத்து வரப்பட்டார்கள் என்று சொன்னால் எல்லாரையும் என்ன செய்கிறது அப்படின்னு மஷோரா நடக்குது. ரசூலுல்லாஹ் மஷோரா செய்கிறாங்க. அவங்க இஷ்டத்துக்கு முடிவெடுக்க மாட்டாங்க. தோழர்களோடு மஷோரா செய்கிறார்கள். இவர்கள் எல்லாம் என்ன செய்கிறது அப்படின்னு மஷோரா செய்யும் பொழுது ஃபர்ஸ்ட் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இவர்களை எல்லாம் மன்னிச்சு விட்டுருவோம், அதுக்கு பகரமாக எல்லார்ட்டையும் பிணைத்தொகை என்ன செய்வோம், அவர்களை விடுதலை செய்வதற்கான அந்த பணையத் தொகையை வாங்கிடுவோம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்லுவாங்க. திரும்ப உமர் ரலியல்லாஹுடைய டேன் வரும். அப்போ அவங்கள்ட்ட கேட்பாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடத்துல என்ன செய்கிறது அப்படின்னு கேட்கும் பொழுது உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, அபூபக்கர் சித்திக்குடைய கருத்தில் எனக்கு கொஞ்சமும் உடன்பாடு கிடையாது. நான் இவர்கள் அத்துணை பேரையும் கொலை செய்ய வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். அத்தீக் இப்னு அபீ தாலிபை அலி அவர்களிடத்திலே கொடுங்கள், அவருடைய சகோதரர் தான் அத்தீக், அவரை அவர் கொலை செய்யட்டும். ஹம்சா அவர்களிடத்திலே ஹம்சாவுடைய தோழரை கொடுங்கள், அவரை அவர் கொலை செய்யட்டும். என்னுடைய இரத்த பந்தத்தை என்னிடத்திலே கொடுங்கள், அவரை நான் கொலை செய்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே இதை அமல்படுத்துங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கோரிக்கை வைப்பார்கள். மஷோரால நடக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியில் முடிவெடுப்பாங்க. முடிவெடுக்கிற அதிகாரம் அதில் உள்ள நடுவருக்கு, தலைவருக்கு தான். அதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்யணும். நான் ரொம்ப அழகாக கருத்து சொன்னனே, அவர் ஏற்றுக்கிடலையே அப்படியெல்லாம் அங்கே வாதம் வைக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, முடிவெடுக்க போகிறார்கள். முடிவெடுத்தார்கள் என்று சொன்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்துக்கு ஒப்ப அல்லாஹ்வுடைய தூதர் முடிவெடுப்பாங்க. எல்லாரையும் மன்னிச்சு விடுறது. எப்படி மன்னிச்சு விடுறது? பணைய தொகையை வாங்கிட்டு அவ்வளோ பேரையும் மன்னிச்சு விட்டுருவோம். யார்கிட்டையெல்லாம் காசு இல்லையோ அவ்வளோ பேர் என்ன செய்யணும், மதீனாவில் உள்ள மக்களுக்கு, அன்சாரி தோழர்களுக்கு படிப்பறிவு கம்மி, அவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த உடன்பாட்டோடு அவ்வளோ பேரும் விடுதலை செய்யப்படுவார்கள். இவங்க கல்வி கற்றுக் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. மறுநாள் காலையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த முடிவை கண்டித்து வசனத்தை இறக்குவான். இவர்கள் நரகத்திற்கு எவ்வளவு நெருக்கமானவர்கள் தெரியுமா? அதோ நிற்குதே பக்கத்தில் ஒரு மரத்தை காட்டுவாங்க. ரசூலுல்லாஹ் இந்த மரத்திற்கு நெருக்கமானவர்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்கி இருக்கிறான்னு சொல்லி அபூபக்கர் சித்திக் அவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சேர்ந்து உட்கார்ந்து கண்ணீர் வடித்து அழுது கொண்டிருப்பார்கள். மறதில்லா வருவாங்க. ஏன் அழுவுறீங்க சொல்லுங்க, நானும் சேர்ந்து அழுவுறேன். சரியான காரணமாக இருந்தால், அதுக்கு நானும் தகுதியானவனாக இருந்தால் நான் கண்ணீர் வடிக்கிறேன் என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உமர் இப்னு கத்தாப் அவங்க சொல்லுவாங்க. அப்பதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, நீங்க மஷூரால சொன்னீங்களே அந்த கருத்து தான் சரியான கருத்துன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வஹியை இறக்கி இருக்கிறான். அவர்களை கொலை செய்து விட வேண்டாமா இல்லையா என்று அல்லாஹ் கேட்டு இருக்கிறான். எந்த நபிக்கும் போருக்காக வேண்டி வந்த பிறகு முஷ்ரிக்குகளை விட்டு விடுவது ஆகுமானதல்ல என்கின்ற வசனத்தை மேற்கோள் காட்டி அந்த இடத்துல ஓதி காண்பிப்பார்கள். ஒரே ஒரு காரணம் தான், மஷூரா செய்த காரணத்தினால் அத்தனை பேரும் தப்பிச்சாங்க.